லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி பள்ளியில் அறிவியல் கண்காட்சி 2025. சென்னை கிண்டியில் அமைந்துள்ள லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி பள்ளியில் அறிவியல் கண்காட்சி 2025 கிண்டி லயன்ஸ் கிளப் தலைவர் லயன் KJ அரவிந்த் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்ற இந்த அறிவியல் கண்காட்சி 2025 சிறப்பு விருந்தினராக 3241F மாவட்ட உடனடி முன்னாள் ஆளுநர் MJF லயன் KR ஜெயக்குமார் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக சிறப்புரையாற்றினார். மேலும் பிரதம விருந்தினராக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் D விஸ்வநாதன் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சி 2025 துவக்கி வைத்து மாணவ மாணவிகள் தங்கள் திறமையை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார். முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் SM சுந்தரம், லயன் PM பாலசுப்ரமணியம், பொருளாளர் லயன் ரமேஷ் பாபு, லட்சியம் கல்வி அறக்கட்டளை நிர்வாக இயக்குனர் டாக்டர் லயன் M ரஜினி, லயன் மோகன், லயன் சந்திரசேகர், லயன் ராஜு கண்ணு, லயன் பாலாஜி, கிண்டி லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சி 2025 சிறப்பித்தனர். பிரதம விருந்தினர் பேராசிரியர் டாக்டர் D விஸ்வநாதன் அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் சிறப்பு செய்யப்பட்டது. மேலும் லயன் PM பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு இன்டர்நேஷனல் பின்னை பிரதம விருந்தினர் விஸ்வநாதன் அவர்கள் அணிவித்து சிறப்பு செய்தார். நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி 2025 கண்காட்சியில் லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி பள்ளியை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். சிறப்பு விருந்தினர்கள் லயன்ஸ் நிர்வாகிகள் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் பார்வையிட்டு அதற்கான விளக்கங்களை கேட்டறிந்து மேலும் அவர்களுக்கு ஆலோசனைகளையும் வழங்கினர். என் பெயர் சித்தார்த். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். 5ஆம் வகுப்பு. இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அதுதான் ஏர் பொல்யூஷன். குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கு. தொழிற்சாலையிலிருந்து வர முக்கியமானவை இந்த தொழிற்சாலைகள் தான். ஆனால் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு. அதுதான் என்னுடைய மாடல் கார்பன் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம். தொழிற்சாலையில் நம்ம வேலை செய்யும் போது வர இந்த கார்பன் டை ஆக்சைடு டைரெக்டாக வளிமண்டலத்துக்கு அனுப்பாமல் என்னுடைய பியூரிஃபிகேஷன் ஃபில்டர் மூலயமா அனுப்பலாம். இது மூலயமா கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நம்மளுக்கு நல்ல காற்றை வெளியே தருது. இதனால் என்ன நன்மை? ஏர் பொல்யூஷன் குறையும். தொழிற்சாலைகளிலிருந்து வரும் காற்று சுத்தமாகும். சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் பாதுகாப்பு அதிகரிக்கும். புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தும். இதனால் எல்லா தொழிற்சாலைகளும் கார்பன் பியூரிஃபிகேஷன் சிஸ்டத்தை உருவாக்கலாம். கார்பன் டை ஆக்சைடை கட்டுப்படுத்துவோம். சுத்தமான காற்றை உருவாக்குவோம். நன்றி. சூப்பர். கார்பன் அப்சர்வ் ஆகுது. இது வந்து இந்த பேட்டரி ஆன் பண்ணிட்டோன்னே இந்த ஃபேன் ஆன் ஆனோடனே இந்த கெட்ட காற்று இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஏர் பொல்யூஷன் மூலமா இதை உறிஞ்சி நம்மளுக்கு நல்ல காற்றா இதில் வெளியே வருது. என்ன மாதிரி கார்பன் எப்படி ஃபில்டர் ஆகும்? ஃபில்டர் ஆகும்போது கார்பன் எப்படி ஃபில்டர் ஆகும்? டிசி ஃபில்டர். டிசி ஃபில்டர். பார்க்க முடியாதா? திறந்து ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு. பார்க்கங்க. டிசி கார்பன் தான் ஃபில்டர் ஆகும். இது வந்து 4 அடியில் கார்பன் ஃபில்டர் ஆகுது. இதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது சொல்லு, இது வந்து இந்த இதில் வந்து அந்த கார்பன் இதில் வந்தோடனே இது பிளாக் கலர் ஆகிடும். பிளாக் கலர் மாற்றிட்டு திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷாக போகும். ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக போகும். சேஞ்ச் பண்ணி மாற்றிட்டு தான் மாற்றணும். குட் இனிஷியேட்டிவ். தேங்க்ஸ் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நடந்தால் அதை முதலில் கண்டுபிடித்த அனைவரையும் எச்சரிக்க உதவும் ஒரு சாதனம் தான் ஃபயர் அலாம். இது ஃபயர் அலாம் நெருப்பு அல்லது வெப்பநிலை அதிகமாகினால் அதில் இருக்கும் சென்சார் மற்றும் ஹீட் சென்சார் அதை உணர்ந்து அதை பஸர் சத்தம் தரும். இதை வந்து நான் எப்படி செஞ்சுருக்கேன்னா பஸர் பேட்டரி சென்சாரை வச்சு செஞ்சுருக்கேன். இதை வந்து வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், கடைகள் போன்ற இடங்களில் வைத்தால் இது பெரிய தீ ஆபத்தெல்லாம் தடுக்கலாம். இது ஒரு சத்தம் 1000 உயிர்களை காப்பாற்றும். இதுதான் ஃபயர் அலாம். நன்றி. டெமோ பண்ணு. டெமோ
பகுதிகளில் 2 சைடும் வண்டி வந்தால் அது இந்த மாதிரி மோதிக்கும். அதனால் வந்துட்டு இந்த சைடு வண்டி வரும்போது இங்கே லெஃப்ட் சைடு ரைட் எரியறதுனால இவங்க கொஞ்சம் ஸ்லோவாக வருவாங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு வண்டி வரும்போது இங்கே லைட் எரியறதுனால இவங்களும் ஸ்லோவாக வரும்போது விபத்துகள் கம்மியாகுது. அதுக்காக யூஸ் ஆகுது. 2023-24 நாடு முழுவதும் 40 2023-24 நாடு முழுவதும் 40 ரயில்வே விபத்துகள், 2024-25 நாடு முழுவதும் 31 ரயில் விபத்துகள் நடந்துள்ளன. சமீபத்தில் கடலூர் மாவட்டத்தில் செல்வகுப்பம் பகுதியில் கடந்த ஜூலை 8ஆம் தேதி பள்ளி வேன் ரயில் போது ஒரு விபத்து நடந்தது. இந்த விபத்தில் 3 குழந்தைகள் இறந்துட்டாங்க. அதில் 2 குழந்தைகள் ஒரே குடும்பத்தை சேர்ந்து. அந்த விபத்துக்கான முக்கிய காரணமே பணியில் இருந்த கேட் கீப்பர் லெவல் கிராசிங் கேட்டை மூடாமல் இருந்தனால தான். இந்த செய்தியை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை இனிமேல் இந்த மாதிரிப்பட்ட விபத்து நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இங்கே ஒரு சென்சார் இருக்குது, உள்ளே போன பின்னால் தான் இது ஓப்பன் ஆகும். இங்கேருந்து வந்த உடனே க்ளோஸ் ஆகுது. பட் எது வரைக்கும் க்ளோஸ் ஆகிக்கணும், அடுத்த சென்சார் ட்ரெயின் போய் லாஸ்ட் கோச் போன பின்னால் தான் இது ஓப்பன் ஆகும். ஸோ யூ நீட் ஒன் மோர் சென்சார் ஃபார் ஓப்பன். அது ஆட்டோமேட்டிக். சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு இருக்கும்போது ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ இனிமேல் 2027 இருந்து ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் கூட நடக்காது. யாரால? எங்களால். பேர் கே சந்தியா என் அபிநயா. ரயில்வே மினிஸ்டருக்கு அனுப்புறீங்களா? ரயில்வே மந்திரிக்கு அனுப்பணும். இங்கே ஒரு சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணி ரயில்வே மந்திரிக்கு ப்ரொப்போஸ் அனுப்பி அது வந்துடுவார். சார், இது வந்து நம்ம பொருள் வந்து உள்ளேருந்து சேஃப்டியாக இது எந்த ஒரு ஆபத்தும் டிரைவருக்கு, அதாவது எப்படி சொல்கிறது, வந்து ஒரு ஃபோன்லேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிடலாம் சார் வெளியே இருந்து. அதாவது ஒரு இப்படி ஒரு தொழிற்சாலை இருக்குன்னா அந்த காம்பவுண்ட் இருக்குல்ல சார், அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு இது வேலை செய்யும் சார். இதை நம்ம வெளியே இருந்து உள்ளேருந்து சேஃப்டியாக நம்ம பொருள் எடுத்துக்கலாம் சார். டிரைவருக்கு அதேமாரி எந்த உயிர் சேதமே ஏற்படாது. இங்கே வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, ஆர்டினோ UNO சிப்பு யூஸ் பண்ணுறோம், ப்ளூடூத் மாடியூல் 0.5 யூஸ் பண்ணுறோம், அதேமாதிரி டிரைவ் மோட்டார் L293 3D மோட்டார் யூஸ் பண்ணுறோம் சார். டிடி கீட்டர் 4 யூஸ் பண்ணுறோம் சார். சார் இல்லை, அதான் கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது. தடைகளை தவிர்க்கும் ரோபோட் நம்ம கூட சொல்லலாம். இது வந்து அது போகிற பாதையில் தடைகள் இருந்தால் அதை உணர்ந்து மாற்று பாதையில் போகக்கூடிய திறன் பெற்றது. இந்த அப்செக்கல் அவாய்டிங் ரோபோட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, நம்ம ஒரு பாதையில் போகும்போது அது தடங்கள் இருந்தால் அந்த தடைகளை மாற்றி வேறு பாதையில் மனிதர்களால் வந்து ஆபத்தான இடங்களில் செல்ல முடியாது. உதாரணமாக அணு உலைகள் அந்தமாரி இடங்களில் மனிதர்களால் செல்ல முடியாது. அதனால இந்தமாரி ரோபோட்னால அவங்களால பெனிஃபிட் ஆகும். நிறைய இடங்களில் அப்டிக்கல் அவாய்டிங் ரோபோவில் நம்ம கேமரா செட் பண்ணி உள்ளே அமிச்சா நம்ம உள்ளே என்ன நடக்குது, உள்ளே என்ன நிலைமையில் இருக்குதுன்னு நம்ம கேமரா மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். இதை நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேலே டெவலப் பண்ணுங்க. ஓகே சார். நடைபெற்ற இந்த அறிவியல் கண்காட்சி 2025 மற்ற பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு லயன்ஸ் பள்ளி மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டு அவர்களை பாராட்டி சென்றனர். மேலும்
மதுரவாயலில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தின் இளம் விஞ்ஞானிகள் உருவாக்கிய ராக்கெட்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு அவற்றின் செயல்முறைகள் விளக்கி கூறியது லயன்ஸ் பள்ளிக்கு மேலும் பெருமை சேர்க்கும் நிகழ்வாக அமைந்தது. நடைபெற்ற இந்த அறிவியல் கண்காட்சி 2025 9ஆம் வகுப்பு படிக்கும் பி ஹிரண் மற்றும் வி வேல்முருகன் ஆகியோர் ஸ்மார்ட் சோலார் டிராக்கரில் முதலிடம் பெற்றனர். ஆக்சிடென்ட் பிரிவென்ஷன் சிஸ்டம் ஃபார் ஹேர்பின் பென் ஜோனில் 9ஆம் வகுப்பு படிக்கும் ஜி சம்யுக்தா மற்றும் பி கீர்த்தனா 2ஆம் இடம் பெற்றனர். ஆட்டோமேட்டிக் கேட் ஓபன் சென்சார் சிஸ்டமில் 10ஆம் வகுப்பு வை ராஜா மற்றும் எம் கௌதம், ரிவர் கிளீனிங் போட்டில் 8ஆம் வகுப்பு உதயபிரியன், எம் யாதேஷ் மற்றும் ஆர் அகிலன் ஆகியோர் 3ஆம் இடம் என்று முறையே அறிவிக்கப்பட்டு பரிசுகள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. Coming from Christian Matriculation Higher Secondary School, I am Hansika from 7B. Here we saw many of the models. We like that we have learned many of the models, and here students are very exciting in explaining. I like them very much. Thank you. நான் சுந்தரராமன் கிறிஸ்டியன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்திருக்கேன். இங்கே லயன்ஸ் கிளப்பில் எக்ஸ்பிடிஷனில் நிறைய விஷயங்கள் இருந்தது. ஃபயர் அலார்ம்ஸ், கார்மிக் டெக்டர்ஸ்னு நிறைய இருந்தது. இது மக்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப பயன்படுற மாதிரி இருந்தது. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே நிறைய புது வகையான விஷயங்களை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. என் பேர் சபரீஸ். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் செட் பிரான்சிஸ் சேவர் ஹை ஸ்கூல்லேருந்து வந்துக்கிறேன். சின்னமலையில் இருக்குது. இங்கே நாங்கள் கிண்டியில் இருக்கிற லைன்ஸ் கிளப் ஸ்கூலில் வந்துக்கிறோம். அங்கே சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குதுன்னு சொன்னாங்க. எங்கள் டீச்சர்லாம் இட்டுன்னு வந்தாங்க. இங்கே நிறைய பார்த்தோம். நாங்கள் நிறைய கற்றுக்கணும். நாங்கள் வீட்டில் போயிட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த கண்காட்சி, அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கண்காட்சியை திறந்து வைப்பதற்காகவும் இங்கு உரையாற்றுவதற்கும் என அழைத்த அனைத்து பள்ளி நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டில் இந்த பள்ளியில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக நான் கருதுகின்றேன். மாணவர்களுடைய அறிவுத்திறனை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இங்கே அவர்கள் செய்திருக்கின்ற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மாணவர்களுடைய சிந்தனை திறனை அதிகப்படுத்துகிறது. அதே சமயத்தில் மேலும் விஞ்ஞானத்தில் ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்துகிறது. இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களுக்கு அறிவியல் திறனை ஊக்குவிப்பது நமது கடமையாகும். திரு ஜெயக்குமார் அவர்கள் என்னை அழைக்கும் பொழுது உடனடியாக நான் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் இந்த பள்ளியின் மீது நான் கொண்டிருக்கின்ற பற்றும் அன்பும் ஆகும். ஆண்டு ஆசிரியர் தினத்திற்கு வந்த பொழுது நான் இந்த பள்ளியை பற்றி மிகவும் நன்றாக தெரிந்து கொண்டேன். தன்னலமற்ற சேவையில் அறிவா சங்கத்தின் நிர்வாகிகள் இந்த பள்ளியை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் நினைக்கிறது என்னவென்றால், எந்த ஒரு மாணவ செல்வத்தையும் மாணவியோ நாம் புறக்கணிக்கக்கூடாது. இது ஒரு ஏழை பள்ளி என்றெல்லாம் நாம் நினைக்கக்கூடாது. அப்துல் கலாம் அவர்கள் உங்களை போன்ற ஒரு சாதாரண பள்ளியில் படித்தவர், பின்தங்கிய மாவட்டத்தில் பிறந்து படித்தவர். அங்கு படித்த அவர் உலகளாவிய ஒரு விஞ்ஞானியாக, மேதையாக, இந்தியாவின் ஜனாதிபதியாக வரக்கூடியது என்றால் அது அவர்களுடைய ஆசிரியர்கள் அவருக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு தான். பிரான்ஸ் நாட்டினுடைய எம்பரர் நெப்போலியன் அவர்கள் அந்த நாட்டினுடைய விஞ்ஞானிகளையும் கல்வியாளர்களையும் ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு அவார்டு அவர்கள் நிறுவினார்கள்.
ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் அகாடமிக் பால்ஸ். அது நம்ம நாட்டில் பாரத் ரத்னா எப்படியோ அந்த அளவிற்கு பிரான்ஸ் நாட்டினுடைய மிக உயர்ந்த விருது. 200 வருடங்களாக அந்த விருது இந்தியாவில் யாருக்கும் கிடைக்கவில்லை. 200வது ஆண்டு 2008ஆம் ஆண்டு அந்த விருது இந்தியாவிற்கு வந்தது. முதலாக எனக்கு அந்த அவார்டு கொடுத்தார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியில் சொல்ல வேண்டும். First Indian to receive the highest civil distinction award of France. பிரான்ஸ் பிரைம் மினிஸ்டராக எனக்கு கொடுத்தார்கள். அதே போன்று ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பில் சர்வதேச விஞ்ஞானிகளையும் ஆராய்ச்சியாளர்களையும் ஊக்கப்படுத்தும் வகையில் இன்டர்நேஷனல் சாக்ரட்டிஸ் அவார்டு வழங்கினார்கள். அது முதலாக இந்தியாவில் 2007ஆம் ஆண்டு எனக்கு வழங்கப்பட்டது என்பதை நான் உங்களிடத்தில் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே அன்பு மாணவ செல்வங்களை அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. உங்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த உதவி தேவைப்பட்டாலும் உங்கள் ஆசிரியர் மூலமாக எங்கள் பல்கலைக்கழகத்தை நீங்கள் அணுகலாம். எங்கள் பல்கலைக்கழகம் உங்களுக்காக உதவி செய்ய எல்லா நேரங்களிலும் தயாராக என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இங்கே படிக்கிற குழந்தைகள் எல்லாருமே வந்து ஏழை குழந்தைகள் சார். இவங்களுக்கு சயின்ஸை பற்றி தெரிய வைக்கணும், அவங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்களை மாதிரி பெற்றவங்கெல்லாம் அந்த குழந்தைங்களுடைய டேலண்ட்டை பாருங்கள், அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. இவங்கெல்லாம் வந்து இன்னொரு ஜிடி நாயுடுவாகவும் சார் சிவி ராமனாகவும் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன் மற்றவங்க சொல்லேன்னா நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்க 2 பேர், அதனால தான் அவங்க 2 பேர் பேரை சொன்னேன். இதே மாதிரி வரணும், அவங்கெல்லாம் வந்து நல்ல நிலைமைக்கு வர வேண்டும். இந்த ஏழை பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் அறிவியல் தெரியும், கண்டுபிடிக்க முடியும் என்ற சாதனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை 2வது வருடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை பார்வையிடுவதற்காக நம்ம சுற்று வட்டாரத்திற்கின்ற எல்லா பள்ளியிலே இருக்கிறவரையும் நம்ம குழந்தைகளையும் நம்ம கூட்டிருக்கோம். அதில் ஒரு பள்ளியிலிருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வந்து சுமார் ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். இப்படியெல்லாம் பண்ணோன்ட்டு அதுக்கு எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் அந்த பொறுப்பை ஒப்படைச்சேன். அவங்க அத்தனை பேரும் மிக சிறப்பாக இதை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அத்தனை பேரும் அவங்களால முடிஞ்ச எல்லா நிகழ்ச்சி எல்லாமே அருமையாக பண்ணி கொடுத்த அவங்களுக்கும் டீச்சர்ஸுக்கு என்னுடைய மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த விழா வருஷம் எங்களுடைய குழந்தைங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான விழா நிச்சயமாக நம்ம பள்ளி நடைபெறும் என்றும், இதே மாதிரி கல்வியில் சிறந்தவர்கள் எல்லாமே நம்ம இங்கே கொண்டு வந்து நம் குழந்தைகளுக்கு என்னுடைய டேலண்டை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு இடையில் லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி பள்ளியில் இலவசமாக நடத்தப்படும் வீரமங்கை வேலு நாச்சியார் பெண்கள் தையல் பயிற்சி பள்ளியில் தையல் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த மகளிருக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.